welcome to Xylem State Tamil channel. So, நம்ம Xylem State Tamil channel question of the day series important question தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். And then half yearly rushலயும் நம்ம நிறைய book back question டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So, எல்லா book back question cover ஆனனால இன்னைக்கு நம்ம ஒரு booking question தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். So, செஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ மூவிங் டு தி क्वेश्चन guys. Question of the day இந்த லெசன்ல இருந்து பார்க்க போறோம். மேட்டர் அரவுண்ட் அஸ்ல இருந்து பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன क्वेश्चन about the classification, draw the classification of matter and mixture in a flow chart. Okay, so first நம்மளுக்கு மேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சோ ரொம்ப நாளா இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டே இருக்கோம். எனி சப்ஸ்டன்சஸ் which occupies space and it has a mass. Okay, so எதுவா வேணா இருக்கலாம். ஈவன் 0.0001 கிராமா இருந்தா கூட அது என்னதான் உங்களுக்கு மேட்டர் தான். பிகாஸ் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அண்ட் அது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணுது. ஒரு சின்ன சின்ன இடத்த ஆக்குபை பண்ணும். கரெக்டா? சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் மேட்டர். இந்த மேட்டர் எத்தனை டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க? 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. One is pure substances, another one is impure substances. So first pure substanceல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாமா? Pure substance அப்படின்னா either same type of atoms present ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா different types of atom வந்து ஒரு fixed ratioல present ஆயிருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, அதான் ரெண்டு கிளாசிபிகேஷன். சோ ஒன்னு யாரு? எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி சேம் டைப் ஆஃப் ஆட்டம். நான் உங்களுக்கு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்றேன். ஒன்லி சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 24 கேரட் கோல்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ். கரெக்டா? அங்க கோல்டு மட்டும் தான் இருக்கும். அப்போ அது நீங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம் அண்ட் அது எலிமெண்ட் சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே கோல்டு ஆட்டம். கரெக்டா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் O2, N2, Cl2 இது எல்லாமே பியூர் சப்ஸ்டன்சஸ். ஏன்னா அங்க ஆக்சிஜன் டு ஆக்சிஜன் பாண்ட் தான் இருக்கு, குளோரின் டு குளோரின் பாண்ட் தான் இருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாத்தையுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்றோம். அடுத்து பாருங்க காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் யாரு? It is 2 or more different types of atoms. Okay, so 2 or more different types of atoms. Different types of atoms. Okay, in a fixed ratio. இதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பேசாம லைக் 2-3 ஆட்டம கனெக்ட் பண்றீங்க, ஆனா அத பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாமா? காம்பவுண்ட் சொல்லலாமானா கிடையாது. பிகாஸ் அங்க மிக்ஸ் ஆகுறது 2-3 ஆட்டம் மிக்ஸ் ஆகுறது கண்டிப்பா ஃபிக்ஸ்ட் ரேஷியோல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்னா கண்டிப்பா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். H2O தான் நம்ம வாட்டர்னு சொல்ல முடியும். H2O3 வாட்டர்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அப்போ எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்தாலும் அதுல 2 or 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோல இருக்கும். அதான் காம்பவுண்ட். அதான் நம்மளால பிரேக் பண்ண முடியும். சோ பிரேக் பண்ணி ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்கலாம். பட் எலிமெண்டா அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. ஓகே, அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, impure substancesல 2 டைப்ஸ் இருக்கு. யார் யாரு? One is homogeneous, another one is heterogeneous. Homogeneous அப்படின்னா என்ன மீனிங்? சேம். ஓகே, சோ அந்த சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டா யூனிஃபார்மா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டீங்க. அப்போ மேல இருக்கிற லேயர்ல இருந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்தாலும் அது சால்ட் வாட்டர் தான். அண்ட் கீழே இருக்கிற லேயர்ல இருந்து எடுத்தாலும் அது சால்ட் வாட்டர் தான். அப்போ எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா இருக்கிறனாலதான் அதோட பேரு ஹோமோஜினஸ் மிக்சர். எல்லா இடத்துலயும் சேம் கம்போசிஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல சால்ட் வாட்டர், இந்த இடத்துல பிளைன் வாட்டர் அப்படிலாம் இருக்காது. கரெக்டா? தட் இஸ் ஹோமோஜினஸ். அண்ட் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெட்டிரோ அப்படின்னா என்னது? இட் இஸ் டிஃபரெண்ட். அதான் மீனிங். ஓகே, அங்க என்ன சொல்றாங்க? சாண்ட் பிளஸ் சுகர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டும் சுகர் எடுத்திருக்கீங்க, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துல சாண்டோட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கும், ஒரு இடத்துல சுகரோட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே குவான்டிட்டி ஆஃப் த சாண்ட் அண்ட் சுகர் இருக்காது. சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேசஸ், கொஞ்சம் மாறும்ல. சோ அது மாதிரி டிஃபரெண்டா இருக்கறனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோஜினஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ மேட்டர் 2 டைப்ஸ், பியூர் சப்ஸ்டன்சஸ், இம்பியூர். Pure elements and compound. Elements same type of atom, compound different type of an atom. So in the side பார்த்தா homogeneous, heterogeneous. Homogeneous uniform composition and heterogeneous non-uniform composition. Okay, next one.
மிக்சர்ஸ் அகைன் ரெண்டு டைப் நம்ம அதுல பார்த்தாச்சு. அகைன் அந்த ஹோமோஜினஸ் பாருங்களேன், ட்ரூ சொல்யூஷன் அண்ட் அலாய்ஸா செப்பரேட் பண்றாங்க. ட்ரூ சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் த சொல்யூட் லெஸ் தேன் 1 நானோமீட்டர் இருக்கும். ஓகே, சால்ட் எடுத்து நான் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் உங்களால சால்ட்டை பார்க்க முடியுதா? இல்ல, பிகாஸ் இதோட பார்ட்டிகல் சைஸ் என்ன ஆயிடுச்சு, 1 நானோமீட்டரை விட கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் அதோட பேர் என்னது, இட் இஸ் ட்ரூ சொல்யூஷன். சோ எப்பயுமே சொல்யூட்டோட பார்ட்டிகல் சைஸ் லெஸ் தேன் 1 நானோமீட்டர் அண்ட் cannot be seen through naked eye-னா அது ட்ரூ சொல்யூஷன். ஓகே, இப்போ அலாய்ஸ் பாருங்களேன். அலாய்ஸ் ஏன் ஹோமோஜினஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அகைன் ரெண்டு லிக்விட் மெட்டலும் என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க. அப்படி ரெண்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அண்ட் தென் காப்பர், சோ ரெண்டுமே லிக்விடா மாத்தி என்ன பண்றாங்க, மோல்டுல ஊத்துறாங்க. அப்போ அங்க யூனிஃபார்மா இருக்கும். இங்க 5 காப்பர் அப்படின்னா அந்த சைடு 5 காப்பர், இங்க 5 அயன் ஆட்டம்ஸ், இங்க 5 ஆட்டம்ஸ், அப்படி யூனிஃபார்மா இருக்கிறதுனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் அலாய். நல்லா ப்ராப்பரா மிக்ஸ் ஆயிடும். ஓகே, நவ் ஹெட்டிரோஜினஸ்ல எவ்வளவு டைப் இருக்கு, சஸ்பென்ஷன் அண்ட் தென் கொலாய்ட்ஸ். சஸ்பென்ஷன் அப்படின்னா சாண்ட் அண்ட் வாட்டர் தான் எக்ஸாம்பிள். யாரு, சாண்ட் அண்ட் வாட்டர். சாண்ட் எடுத்து வாட்டர்ல போட்டாச்சு, அப்ப அந்த சாண்ட் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்குமா? இல்ல, கீழே போய் டெபாசிட் ஆயிடும்ல. அப்ப மேல இருக்கிற நான் ஒரு லேயரை மட்டும் எடுத்தா எனக்கு வாட்டர் தான் கிடைக்கும், மேபி ஃபைன் டஸ்ட் இருக்கும். கீழ இருந்து எடுத்தா மட்டும்தான் எனக்கு சாண்டும் இருக்கும், கொஞ்சம் வாட்டர் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு லேயர்ல அது செப்பரேட் ஆகுறதுனாலதான் இட் கம்ஸ் அண்டர் இன் ஹெட்டிரோஜினஸ். அதே மாதிரிதான் நம்மளோட கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸோட பார்ட்டிகல் சைஸ் 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர் இருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி ஒரு டாப் லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும், அண்ட் அகைன் கீழே பாத்தீங்கன்னா வேற மாலிக்யூல்ஸ் இருக்கும். சோ கரெக்டா ஒரு ப்ராப்பர் ரேஷியோல இருக்காது, யூனிஃபார்மா இருக்காது. அதனாலதான் கொலாய்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹெட்டிரோஜினஸ். கொலாய்ட்ஸ்லயும் நம்மளால பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, பட் ஸ்டில் அங்க யூனிஃபார்மா கிடையாது. ஓகே, அங்க இருக்கிற மாலிக்யூல்ஸ்ல கரெக்டான ரேஷியோல இருக்காது. அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் கொலாய்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். ஓகே guys, clear? சோ இதான் நம்மளோட classification of matter as well as mixtures. Okay, so என்னோட question நான் explain பண்ணிட்டேன். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு question கொடுத்திருக்கேன். நல்லா question ரீட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. Okay, so நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you.